ரீசெண்டா மேரேஜ் ஆனவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில பிரபல தொகுப்பாளினியா இருந்த விஜய் டிவி பிரியங்கா. விஜய் டிவி பிரியங்கா அவர்களுக்கு மேரேஜ் ஆன அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய காசிப் கன்டென்ட் அவங்கள சுத்தி வர ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பா வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் என்னவாச்சு? ஏன் இப்போ திடீர்னு செகண்ட் மேரேஜ் வந்து பண்றாங்க? இவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்களா? அதனால தான் செகண்ட் மேரேஜ் பண்ணாங்களா? அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நெட்டிசன்ஸ்கள் யூடியூப்லயும், ட்விட்டர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, மோசமான விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள சுத்தி நெறைய கருத்துக்கள் வந்து தெரிவிச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். பட் விஜய் டிவி பிரியங்கா அது எதுவுமே வந்து பொருட்படுத்தாம ரொம்ப ஸ்போர்ட்டிவா வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட மேரேஜ் ஆன ஃபோட்டோஸா இருக்கட்டும், வீடியோஸா இருக்கட்டும், ரொம்ப ஹேப்பியா வந்து ஷேர் பண்ணி ஃபேன்ஸ் டே வந்து சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்ல முடியும். குறிப்பா விஜய் டிவி பிரியங்கா எதனால இவ்வளோ பெரிய ஃபேமஸா ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவில குறிப்பா சொல்ல வேண்டிய அந்த 2 ப்ரோகிராமால தான் சொல்ல முடியும். குறிப்பா என்ன ப்ரோகிராம் அப்படின்னா, ஸ்டார்ட் மியூசிக் அண்ட் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் சிங்கர். சூப்பர் சிங்கர்ல விஜய் டிவி பிரியங்கா பண்ண அட்ராசிட்டிஸ் வந்து இன்ன வரைக்கும் நெறைய ஃபேன்ஸால மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேன்ஸ் நெறைய பேர் வந்து இப்போ விஜய் டிவி பிரியங்கா அவங்க கிட்ட என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, நீங்க தொடர்ந்து சூப்பர் சிங்கர்ல வருவீங்களா? இல்ல மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நின்றுவீங்களா? அப்படிங்கிற மாரி நெறைய கொஸ்டின் மார்க்ஸ் வந்து வச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்ல முடியும். இப்போ அதுக்கு பதிலளிக்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2 எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் டிவி பிரியங்கா ஆங்கரா இல்ல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இப்ப நம்மளால சொல்ல முடியும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவில இப்போ பல மாற்றங்கள் வந்து மாறியிருக்கு அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சுற்று வட்டாரங்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா விஜய் டிவி வந்து முன்னாடி டிஸ்னி ஹாட்ஸ்டாரா இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரா மாறி இருக்கிறதுனால நெறைய ஆங்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சேஞ்ச் பண்ண போறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் டிவி பிரியங்காவ ஃபுல்லா வந்து விஜய் டிவிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ ஜியோ ஹாட்ஸ்டாரா மாறுனனால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நியூ ஆங்கர்ஸ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறதா அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வந்து தொடர்ந்து இன்னுமே வந்து புது ஆங்கர்ஸ் தான் வந்து நெறைய ஷோஸ்ல இருக்க போறாங்க. பழைய ஆங்கர்ஸ் யாரும் இருக்க போறது இல்ல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் மாக்காப் அவங்க கன்சிஸ்டன்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் டிவில சூப்பர் சிங்கர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்க அதே இடத்துல தான் இருக்க போறாங்க. பட் விஜய் டிவி பிரியங்காவுக்கு பதிலா வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு ஹீரோயின் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இப்போ வந்து அந்த ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 2 எபிசோடா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தான் முற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் டிவி பிரியங்கா இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாற்றமானது வந்து பார்த்தீங்கன்னா, ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்த தந்திருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவி பிரியங்கா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சூப்பர் சிங்கர் ப்ரோகிராம்ல அவங்கள எவ்வளோ கலாய்ச்சாலும் அவங்க ரொம்ப ஸ்போர்ட்டிவா வந்து எடுத்துக்குவாங்க. அதே மாரி அவங்க தொடர்ந்து ஸ்டார்ட் மியூசிக் அண்ட் குக் வித் கோமாளி அப்படிங்கிற நெறைய விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஈடுபாட்டோட செயல்பட்டுருக்காங்கன்னு சொல்ல முடியும். குறிப்பா ஸ்டார்ட் மியூசிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹோஸ்ட் பண்ணாலும் சரி, அதே இடத்துல நெறைய விஷயங்கள் வந்து கன்டென்ட்காக ரொம்ப சூப்பரா வந்து ப்ளே பண்ணுவாங்க. அதே மாரி குக் வித் கோமாளில டைட்டில் வின்னரா வந்து போன வருஷம் இருந்திருக்காங்க. இதனால தொடர்ந்து விஜய் டிவி பிரியங்கா விஜய் டிவில இருப்பாங்களா? இல்ல சூப்பர் சிங்கர்ல இதுக்கப்புறம் இவங்க வரப்போறாங்களா? இல்ல இந்த 1 வீக் மட்டும் தான் இந்த மாரி ஹோஸ்ட் மாறி இருக்காங்களா? அப்படிங்கிற மாரி பழைய கொஸ்டின் மார்க் இருந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இதற்கான ஆன்சர் வந்து நான் சூப்பர் சிங்கர்ல இருக்க போறேனா, ஸ்டார்ட் மியூசிக்ல இருக்க போறேனா அப்படிங்கிற ஒரே ஒரு ஆன்சர் பிரியங்கா அவர்களால தான் இப்ப நமக்கு சொல்ல முடியும் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும்.